ஒரு பின்னியும் இல்லை, இவ்வளோ ஒரு அழகான இடமா மாற்றினதில் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு. இதெல்லாம் சென்னையில் டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னா அது எஸ்பிஆர் சிட்டி தான். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய உயர்வான ஒரு விஷயத்தை ரொம்ப உயர்வான ஒரு இடத்துலேருந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் டு வெல்கம் தி எம்டி ஆஃப் எஸ்பிஆர் சிட்டி, ஹிதேஷ் கவாத், MD SPR Group, and Naveen Ranka, Director SPR Group, சேத்தன் போஹ்ரா, Director Finance SPR Group. மூணு பேரையும் மேலே மறக்க முடியாது. ஹாய், வணக்கம். நாங்கள் இங்கே வென்யூ பார்த்தது, நீங்கள் பண்ணது, நாங்கள் இப்போ இந்த எஸ்பிஆர் சிட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மேலே வியூ பார்க்கும்போதெல்லாம் ஒரே கொஸ்டின் தான் இங்கே எல்லாருக்குமே வேந்துகிட்டே இருக்குது. எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் அங்கெல்லாம் தான் நம்மளுக்கு கெரியர் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ பிறந்துடும் போதே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ மக்களுக்கு, சின்ன தொழிலாளருக்கு, மத்தியகர தொழிலாளருக்கு, சீனியர் தொழிலாளருக்கு, எல்லா பிஸ்னஸ்மேன், எல்லா கிரேட் ஆஃப் பிஸ்னஸ்மேனுக்கு என்னென்ன சஃபரிங் ஆகுது. எஜுகேஷன்லேருந்து, வீட்லேருந்து, க்ளீனிங்லேருந்து, ஹைஜீன்லேருந்து ஒருவருக்கு என்னென்ன சஃபரிங் ஆகுது தெரியும். நம்மளே அது ஃபேஸ்லேருந்து போயிருக்கோம். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இந்த லேண்ட்னால். வெளிநாடு போயிருக்கோம். வெளிநாட்டில் இந்தியா விட்டுட்டு வெளியில் இந்த கான்செப்ட் நிறைய இருக்குது. ஒரு தொழில் தெரியுதுனால நம்மளுக்கு தெரியும் அவங்க பசங்களுக்கு எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, பெரியவருக்கு எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க. காஸ்ட் இங்கேயுமே போயிடுச்சு. அதனால் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து இது ஒரு கான்செப்ட் வந்தது. ட்ரேடுக்கு செகண்ட் ஜென்ரேஷனுக்கு ட்ரேட் இங்கே நம்ம நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். சென்னையில் ஒரு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. நம்மளுக்கு தெரியாது. இந்த ஜியாகிரஃபி, சிங்கப்பூர்லேருந்து ஜியாகிரஃபி பெட்டர், துபாயிலேருந்து நம்மளுக்கு ஜியாகிரஃபி பெட்டர். போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், கனெக்டிவிட்டி. we are the 31st urban population in the world, but we are not aware. நம்ம டேலண்ட்டு வெளிநாட்டில், நம்ம யூஎஸ் போனால், இங்கே இந்த ஃபுல் வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு பெல்ட் இல்லை. நம்ம நாடு மக்கள் அங்கே போயிட்டு ஹெட் இல்லை. நம்ம கூகுள் எடுத்தோம், பெப்சி எடுத்தோம், எல்லா இடத்துல நம்ம டேலண்ட் இருக்குது. பட் சொந்த நாட்டில் நம்ம டேலண்ட் க்ரோ பண்ண முடியல. they are not able to sustain because of infrastructure, because of that still we have that tag belt. நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் பெல்ட்னால நம்மளுக்கு இன்னும் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு தாட் ப்ராசஸ்னால நம்ம ட்ரேட், பிஸ்னஸ் மீட்ஸ் லைஃப், ஜீரோ ட்ராவல் டிஸ்டன்ஸ் இப்படி ப்ரமோட் பண்ண முடியும். வெறும் ட்ரேட் இல்லை, எல்லா செக்டர், ட்ரேட், வெல்னஸ், ஐடி பெல்ட், எஜுகேஷன் செக்டர், லிவிங்னா வெறும் ஒரு செக்டர் ஆஃப் லிவிங் இல்லை, எல்லா செக்டர் ஆஃப் லிவிங், எல்லா செக்டரில் அஃபோர்டபிலிட்டி எப்படி ஆக முடியும், எப்படி தாங்க முடியும். ஸோ அந்த ஒரு முயற்சி எடுத்துடும். நம்ம ஒரு இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் டெவலப்மெண்ட் இது பண்ணுறோம். ஆப்பர்ச்சுனிட்டி, கடவுள்னால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. வி ஆர் பில்டிங் ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் டவர்ஸ் இன் தி சவுத் இந்தியா. ஸோ இப்படி ஒரு டூரிசம் டெஸ்டினேஷனை எடுத்துகிட்டு போக முடியும், இப்படி ஒரு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட்னால நம்ம சம்வேர் நம்ம பேக் டு சொசைட்டி கொடுத்துட்டு ஆகணும். சரி, வெல்த்து ஒரு செக்டர் டு சஸ்டெயின், டு சர்வைவ், தேர் இஸ் அன் ரீசன் பிஹைண்ட். பட் பேக் டு சொசைட்டி இப்படி கொடுக்க முடியும். ஸோ இந்த எஸ்பிஆர் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட்னால 50,000 ப்ளஸ் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, 1 lakh ப்ளஸ் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. ஒரு நம்ம இண்டஸ்ட்ரி போடுறோன்னா ஒரு 1000 பேருக்கு தொழில் தரதுக்கு, ஒரு 1000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் தரதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். ஸோ இது வேரியஸ் செக்டர்ஸ்லேருந்து ஆளுங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம எல்லாம் ஒரு பப்ளிக் மூமெண்ட்டாக இப்படி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நம்ம அதனால தான் நம்ம மார்க்கெட் ஆஃப் இந்தியா பேர் வச்சுருக்கோம். இது எஸ்பிஆரோட ப்ராப்பர்ட்டி இல்லை, இது மக்களோட ப்ராப்பர்ட்டி, இதோட பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டி. நான் சொல்கிறது விருப்பம் இல்லை, பட் நான் இந்த பிளாட்ஃபார்ம்னால் சொல்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதனால தான் நம்ம மார்க்கெட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கோம். நம்ம இப்போவுமே எஸ்பிஆர் ப்ராப்பர்ட்டி சொல்லவே இல்லையா. எஸ்பிஆர் வெறும் டேக் லைன் தான் இருக்குது. இது ஒரு மார்க்கெட் ஆஃப் இந்தியா, இதோட மக்கள் ப்ராப்பர்ட்டி.
அண்ட் எப்படி நம்ம ஹெல்த்தி லிவிங் ப்ரமோட் பண்ண முடியும், பேசிக் கிண்டர் கார்டன்லேருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்கும் நம்ம எப்படி ஒரு ப்ளூ காலர் எம்ப்ளாயிலேருந்து ஒயிட் காலர்லேருந்து எல்லா செக்டருக்கு வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டி நம்ம எல்லாமே சேர்த்துட்டு எப்படி ஒரு நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் தேவை. ஸோ அதனால நம்ம எஜுகேஷன் ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹவுசிங் ஆல்ரெடி டெலிவரியில் இருக்குது. மார்க்கெட் ஆஃப் இந்தியா, ரீட்டெயில், என்டர்டெயின்மெண்ட், பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சினிமா தியேட்டர் நம்ம ஆல்ரெடி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இங்கே வரும்போது சென்னைது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி சைன்ட் அப். பிவிஆர் கூட சைன் பண்ணியிருக்கோம். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் சென்னையில் இந்த டவுன்ஷிப்பில் தான் வரும்போது, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த டவுன்ஷிப்பில் தான் வரும்போது. ஸோ எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், ஹெல்த், வெல்னஸ், ஹாஸ்பிட்டல், ஸோ வி ஹவ் நாட் லெஃப்ட் எனி செக்டர். இப்படி ஒரு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும். வெறும் ஹவுசிங் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை, வெறும் ட்ரேட் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை, ஒரு ஃபுல்லாக சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி ப்ரொமோட் பண்ணும். அண்ட் பை மக்களோட சப்போர்ட்னால we are very confident and we are very sure phase wise we will be able to deliver and at a shortest place time நம்மள ஒரு ஃபுல்லாக இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் பார்க்க முடியும், ஒரு டூரிசம் டெஸ்டினேஷன் செக்டர் பார்க்க முடியும். ஸோ அதான் ஒரு ஆசை இருக்குது. ஒரு அழகான ஆரோக்கியமான ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. எந்த விஷயத்தையுமே விடலைன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். இல்லை, ஆஸ்திரேலியன் ஏர்போர்ட் போனீங்கன்னா அங்கே ஏர்போர்ட்டில் ஒரு சேயிங் ஒன்று வச்சிருப்பாங்க, திங்கிங் ஸ்மால் இஸ் அ பிக் கிரைம் அப்படின்னு சொல்லி. விஷன் ரொம்ப 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 பெருசாக இருக்கு, லிட்டரலி பிக் திங். மகாத்மா காந்தி சொல்வார், பிஸ்னஸ் யார் சர்வீஸாக பார்க்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் சர்வீஸாக பார்க்குறீங்க உங்கள் வேர்ட்ஸில் எங்களுக்கு. அதனால நான் முக்கியமாக சொல்லணும் சார், டோட்டல் வேர்ல்டு இந்தியா ஒரு மார்க்கெட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் பிரேக் ஆச்சு? சென்னை ஒரு சிங்கிள் ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் இல்லை, மொனோபாலி ட்ரேட் இல்லை, மல்டிபிள் கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது. அதனால தான் நம்ம பார்த்தோம், நம்ம பேர் அதே ஹிஸ்டாரிக்கல் பேர் வச்சுருக்கோம், பேர் சேஞ்ச் பண்ணல. மின்ட் மார்க்கெட், ரிச்சி மார்க்கெட், பாரிஸ் கார்னர், பர்மா மார்க்கெட், என்எஸ்சி போஸ் ரோட் மார்க்கெட், அந்தந்த ட்ரேடில் அந்தந்த தொழில் தான் திருப்பி ஒரு ஹிஸ்ட்ரி ரீக்ரியேட் பண்ணுறது இல்லை. ஹிஸ்ட்ரிக்கு வெறும் ஒரு பாலிஷிங் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரிக்கு இது கல்ச்சரில் செகண்ட் ஜென்ரேஷனுக்கு, யங்கர் ஜென்ரேஷனுக்கு இன்னும் தேவை இருக்குது. வித்தவுட் டைல்யூட்டிங் த ஹிஸ்ட்ரி, ஹவு டு ரீக்ரியேட் த ஹிஸ்ட்ரி, அதுதான் ஒரு இருக்குது. அண்ட் அதில் டிராஃபிக், லாஜிஸ்டிக்ஸ், சானிடேஷன், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் ஹைஜீன், சஃபரிங் இந்த கரண்ட் டவுன் மார்க்கெட்ஸ் சென்னையில், இது மொத்தம் இந்தியாவில். நம்ம பாம்பே எடுத்தோம், டெல்லி பார்க்குறோம், பெங்களூர், ஹைதராபாத், சிதம்பர் பஜார் பார்த்தோம், சிக்பேட் பார்க்குறோம், சாந்தி சௌக் பார்க்குறோம், கால்பாதேவி, புலேஸ்வர் பார்க்குறோம். இது டவுன் மார்க்கெட்ஸ் மொத்தம் இந்தியாவில் தான் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அன்ஆத்தரைஸ் மார்க்கெட் இருக்குது, இல்லீகல் மார்க்கெட் இருக்குது, ஹவுசிங்க்கு கஷ்டம் இருக்குது, ஹெல்த்துக்கு கஷ்டம் இருக்குது, வெல்னஸ்க்கு கஷ்டம் இருக்குது. ஸோ அந்த ட்ரேடுக்கு இப்படி ஒரு ஆர்கனைஸ் பிளாட்ஃபார்மு வெளியூரில் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இப்படி ஒரு ஆர்கனைஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஒரு லைஃப் ஜீரோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இப்படி ஒரு ப்ரொமோட் பண்ண முடியும். அதான் நம்ம முயற்சி எடுக்கிறோம். அண்ட் பை காட் கிரேஸ் வி வில் பி ஏபிள் டு டூ இட். ஐ எம் ஃபுல்லி கான்ஃபிடென்ட் ஆன் தட். அட் த சேம் டைம் இந்த மார்க்கெட் ஆஃப் இந்தியாவை நீங்கள் மார்க்கெட் பண்ணுற விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன் நாங்கள் எல்லா ஒர்க்கடே செலவுலக்கு அந்த வழியை தான் கூட்டு வரோம். உள்ள நுழைஞ்சோடனே எங்கே பாரிஸ் வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அந்த ஐடியா எங்கே இருந்து சார் பிரேக் ஆச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா. வே ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் லிட்ரலி சூப்பர். அது எங்கே இருந்து இந்த ஐடியா பிரேக் ஆச்சு? ஹூ ஹஸ் பிரேக் திஸ் ஐடியா? இல்லை, அன்ரியலிஸ்டிக்கில் ஒன்றுமே இல்லை. டுடே ஸ்டேட்டஸ் அதுதான் இருக்குது. நம்ம வெறும் அந்த தாட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், வேறு இதில் ஒன்றுமே மேஜர் நீங்கள் அந்த ஏரியா பார்த்துருக்க. ஸோ அந்த ப்ரீஃப் நம்ம மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு கொடுத்தோம், இந்த மாதிரி எனக்கு வேணும். இந்த தான் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப் இஸ். இதே ரியலிஸ்டிக் தான் இருக்குது. ஷோ ஃப்ளாட்டு, டெமோ ஃப்ளாட் ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இந்த மார்க்கெட் கான்செப்ட் இது யாருக்கும் புரியாது, இமீடியட்டாக புரியாது. ஸோ நீங்கள் இது பார்க்குறங்க, இது ஒரு ஏடிஎம், இந்த மாதிரி 10 ஏடிஎம் வரும்போது 365 டேஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி எப்படி பண்ண முடியும், 365 டேஸ் என்டர்டெயின்மெண்ட் எப்படி பண்ண முடியும், 365 டேஸ் லைஃப் செலிப்ரேட் எப்படி பண்ண முடியும், 365 டேஸ் லைஃப் என்ஜாய் எப்படி பண்ண முடியும் வித்தவுட் டைல்யூட்டிங். அது எப்படி ஒரு சஸ்டெயினன்ஸ் மோடில் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அது ஒரு காமிக்கிறதுக்கோசரம் தான் நம்ம இது ஒரு தாட் ப்ராசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் டு தி சைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். இதில் ஒன்றுமே அன்ரியலிஸ்டிக் இல்லை. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, மேக்ஸிமம் 98% அக்யூரசி இந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பர். நம்ம ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறோம், குளோரோஃபில், அது பேரே நம்ம குளோரோஃபில் கொடுத்தோம். அந்த பேரை ப்ராஜெக்ட் பேரோட குளோரோஃபில் தான்.
ஸோ இதில் எஸ்பிஆர் சிட்டியில் நம்ம அதே வெல்னஸ் இப்படி ப்ரொமோட் பண்ண முடியும். 1 lakh plus trees. You are also doing 1 lakh plus trees and we are also doing 1 lakh plus trees within the city. Within the SPR city there is a 1 lakh plus tree development. நல்ல நோக்கங்கள் இருக்கு. நம்ம உங்க கையால ஒரு மரங்களை நடலாம் சார். Thanks sir. எஸ். அந்த soil our கை போகணும். So we are having this farming thought process from a kindergarten admission itself. We are initiating and we are promoting this thought process which you have developed, and we have also thought about it, and before also we have started this thought process. So farming இப்படி ஒரு நம்ம promote பண்ண முடியும், tree plantation இப்படி promote பண்ண முடியும். So from school itself, from basic education also we have started that thought process. Super sir. Thank you sir. Thank you. Thank Already you. in life, you can see whenever people have take a school education tour, you will see there are a lot of pockets promoted. So where a kid has to put his hand in the soil. Thank you sir. நன்றி Thank you சார். sir. பிளாக் ஷிப் சார்பாக ஒரு சிறிய பூங்கத்தை இங்கே நமக்காக பிஸ்னஸ் ஹெட் பாலா அவர்களும் ராம் அவர்களும் இணைந்து உங்களுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எல்லாருக்கும் எப்பொழுதும் என்றும்